இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கம். இதில் ஒரு 100 கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். முதலில் அரசியலமைப்பு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட நாடு எது? அமெரிக்கா. முதல்ல அரசியலமைப்பு சட்டம் எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா அமெரிக்காவில். இந்தியாவிற்கென்று தனிப்பட்ட அரசியல் அமைப்பு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர் யார்? முதலில் கோரிக்கை வைத்தது யார் அப்படின்னா எம்என் ராய், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். எம்என் ராய் எந்த வருடம் கோரிக்கை வைத்தார்? 1934. இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியாவிற்கு அரசியலமைப்பு வேண்டும் என்று கோரிக்கை வைத்த ஆண்டு எது? 1935. ஏன் இந்திய தேசிய காங்கிரஸ் சொல்கிறாங்கன்னா, எம்என் ராய் கோரிக்கை வச்சதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸும் இதே கோரிக்கையை வைப்பாங்க. நேருவும் அரசியலமைப்பு வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பிய வருடம் 1938. நேரு தான் அப்போதைக்கு பிரசிடெண்ட்டாக இருப்பார். ஐஎன்சியில் பிரசிடெண்ட்டாக இருக்கிறது நேரு. அவர் என்ன பண்ணுவார், ஒரு கட்சியோட தலைமையாக இருந்துட்டு நம்மளும் அந்த கோரிக்கையை வைக்கணும்னு சொல்லிட்டு 1938 அந்த கோரிக்கையை எழுப்பியிருப்பார். 2ஆம் உலகப் போருக்கு பின் அரசியல் நிர்ணய சபை அமைத்து தருகிறோம் என்று ஆங்கிலேயர் கூறியதற்கு என்ன பெயர்? ஆகஸ்ட் ஆஃபர். எந்த வருடம்னு கேட்டிங்கன்னா 1940. 2ஆம் உலகப் போருக்கு பின் அரசியல் நிர்ணய சபை அமைத்து தருகிறோம் என்று ஆங்கிலேயர் கூறியதற்கு பெயர் ஆகஸ்ட் ஆஃபர். கிரிப்ஸ் தூதுக்குழு அறிக்கை வெளியிடப்பட்ட வருடம் 1942. கேபினெட் அமைச்சரவை குழு அறிக்கை வெளியிட்ட வருடம் 1946. கேபினெட் அறிக்கையில் கூறப்பட்டது அரசியல் நிர்ணய சபை அமைத்து தரப்படும். அரசியல் நிர்ணய சபை தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1946. மாகாணங்களில் இருந்து எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர்? 92 பேர். சுதேச அரசுகளில் இருந்து எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர்? 93 பேர். மாகாணங்களிலிருந்து எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா 292 பேர். சுதேச அரசுகளில் இருந்து 93 பேர். தலைமை மாகாணங்களில் இருந்து 3 பேர். பலுசிஸ்தானத்தில் இருந்து ஒரு நபர். ஆக மொத்தம் அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் 389 பேர். அடுத்த கொஸ்டின், அடுத்த மதத்தினருக்கும் சமமாக பிரதிநிதித்துவம் வழங்கப்படும். ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க. அனைத்து மதத்தினருக்கும் சமமாக பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டது. எத்தனை பேருக்கு ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 10 லட்சம் பேருக்கு ஒருவர். மொத்த மக்கள் தொகை எத்தனை? 38,90,000. 389 பேர் செலக்ட் ஆனாங்க இல்லையா? அப்போ 10 லட்சம் பேருக்கு ஒருத்தர்னா அப்போ மொத்த மக்கள் தொகை 38,90,000 தானே. அடுத்த கொஸ்டின், மாகாணங்களுக்கு எந்த முறையில் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர்? மறைமுக தேர்தல். மாகாணங்களை பொறுத்த வரைக்கும் மறைமுக தேர்தல். சில பேருக்கு சொத்துகள் இருக்கிறவங்க மட்டும் வர மாதிரியும், யாரெல்லாம் கல்வி அறிவு வச்சுருந்தாங்களோ அவங்க மட்டும் எலெக்ஷனில் நிற்கிற மாதிரிலாம் இருந்தது மாகாணங்களில். சுதேச அரசுகளை பொறுத்தவரையும் ராஜா வைக்கிறது தான் சட்டம். அங்கே நேரடியாக ராஜாவே வந்துடுவார். அதனால் அங்கே நேரடி தேர்தல் முறை. மாகாணங்களில் நிறைய போட்டிகள் இருந்ததுனால அங்கே மறைமுக தேர்தல் வைக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின், சுதேச அரசு உறுப்பினர்கள் ராஜாவே உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்போ தான் சொன்னேன். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் டிசம்பர் 9, 1946. இதுதான் முதல் நாள் கூட்டம் நடைபெற்றது. அப்போது தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுக்கும் முறை ஃப்ரெஞ்சு முறை. ஃப்ரெஞ்சு முறைப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டத்தில் வயசான ஒருத்தரை தான் தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. அங்கே இருக்கிறதுலே வயசான ஒரு 70 வயசு கிட்டத்தட்ட மதிக்கத்தக்க நபர் யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா. அவர் தற்காலிக தலைவர் யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா. நிரந்தர தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். டிசம்பர் 9 அவர் தான் தலைவராக இருந்திருப்பார். அடுத்த நாளே இறந்திருப்பார் சச்சிதானந்த சின்ஹா. இப்போ டிசம்பர் 13 அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு கூட்டம் நடைபெறும். அப்போ யார் தேர்ந்தெடுத்திருப்பாங்க தலைவராக அப்படின்னா நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். துணைத் தலைவர்கள் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா விடி கிருஷ்ணமாச்சாரி, HC முகர்ஜி. துணைத் தலைவர்கள் யார் யார்? விடி கிருஷ்ணமாச்சாரி, HC முகர்ஜி. அடுத்த கொஸ்டின், நேருவின் குறிக்கோள் தீர்மானம் அறிவிக்கப்பட்ட நாள் டிசம்பர் 13, 1946. நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 22, 1947. நேருவின் குறிக்கோள் தீர்மானம் பின்னாளில் எதனுடன் சேர்க்கப்பட்டது? முகவுரை. அது என்ன குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியலமைப்புனா எப்படி இருக்கணும், அந்த முகவரியில் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி சாவரின், செக்யூலர், அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருப்பார் இல்லையா. அதெல்லாம் முதல்ல நேரு தீர்மானமாக இதெல்லாம் இருக்கணும் அந்த அரசியலமைப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராஃப்ட் மாதிரி போட்டிருப்பார். அதை தான் பின்னாடி முகவரியில் சேர்த்துருப்பாங்க. அரசியல் நிர்ணய சபை எத்தனை வேலைகளை செய்தது? 2 வேலை. என்னென்ன வேலை?
வேலை 1 சட்டம் இயற்றுதல், அதாவது சட்டமன்றமாக செயல்படுதல். 2வது வேலை என்னது? அரசியல் நிர்ணய சபையாக செயல்படுதல். சட்டம் இயற்றும்போது அவைத்தலைவர் யார் அப்படின்னா ஜிவி மாவலங்கர். அரசியல் நிர்ணய சபையாக செயல்படும் போது தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவர் தான் அரசியல் நிர்ணய சபையோட தலைவர். அரசியல் நிர்ணய சபை கூட்டம் எத்தனை நாட்கள் நடைபெற்றது அப்படின்னா 11 செஷன் நடந்தது. மொத்தம் நடந்தது 166 நாட்கள். 2 வருஷமாக நடக்குது அப்படின்னாலுமே எத்தனை கூட்டினாங்க அப்படின்னா 11 செஷன் நடந்திருக்கு, 166 நாள் நடந்திருக்குது. மொத்த திருத்தங்கள் எத்தனை மேற்கொள்ளப்பட்டது? 2473 திருத்தங்கள். தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? ஜூலை 22, 1947. தேசிய பாடல் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 24, 1950. தேசிய பாடல் ஜனகணமன, தேசிய கீதம் வந்தே மாதரம், இது ரெண்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 24, 1950. அரசியலமைப்பு எத்தனை நாடுகளிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா 60 நாடுகள்லேருந்து எடுத்திருப்பாங்க. மொத்தம் ஒவ்வொன்றும் எடுத்திருப்பாங்க. அடிப்படை உரிமைகள் ஒரு நாட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க, அடிப்படை கடமைகள் ஒரு நாட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க. அப்போ அரசியலமைப்பு வந்து எத்தனை நாடுகளிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா 60 நாடுகள். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவாகியது அப்படின்னா 64 லட்சம். இப்போ என்னமோ அது கம்மியாக தெரியும், அப்போ வந்து ரொம்ப அதிகம். அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்பட்ட நாள் எதுனா நவம்பர் 26, 1949. அரசியலமைப்பு வந்து எழுதி முடிக்கப்பட்ட நாள் வந்து நவம்பர் 26 இருக்கலாம். அந்த நவம்பர் 26 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதில் முகவரியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நவம்பர் 26 அப்படின்னா. ஏன்னா அன்றைக்கி தான் எழுதி முடிச்சிருப்பாங்க. பட் என்றைக்கு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜனவரி 26 அன்றைக்கி தான் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், அது பின்னாடி சொல்கிறேன். அரசியலமைப்பு எழுதப்பட்ட போது எத்தனை பகுதிகள் இருந்தது அப்படின்னா 395 ஆர்டிகள் இருந்தது, 22 பார்ட் இருந்தது, 8 ஷெடியூலு, ஒரு ப்ரீஆம்பிள். அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26, 1950 அன்றைக்கி ஏற்றுக்கிட்டாங்க. பட் நடைமுறைக்கு வந்தது தான் ஜனவரி 26. ஜனவரி 26 அன்று அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட காரணம் பூர்ண சுயராஜ்யம் அறிவிக்கப்பட்ட நாள். பூர்ண சுயராஜ்யம்னா ஒன்றும் இல்லை, 1930 ஜனவரி 26 அப்போ என்ன ஆகும்னா லண்டனில் வந்து தொழிலாளர்கள் கட்சி வந்து ஜெயிச்சிருக்கும். அப்போ தொழிலாளர்கள் கட்சியாக இருக்கிறவங்க நம்ம மக்களுடைய கஷ்டங்கள் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நேரு என்ன சொல்லிட்டாரு, 1930 ஜனவரி 26 அன்றைக்கி கண்டிப்பாக நமக்கு சுதந்திரம் கிடச்சிருப்பான்னு சொல்லி அன்றைக்கே பூர்ண சுயராஜ்ய நாள் அறிவித்து தேசிய கொடி ஏற்றிடுவார். ஆனால் அதுக்கப்புறம் கிடைக்கல, அது வேறு விஷயம். பட் அந்த நாளை நினைவு வச்சுக்கிட்டு அந்த நாளே நம்ம வந்து ஏற்றுக்கலாம், அன்னையிலேருந்து நடைமுறை கொண்டு வரலான்னு சொல்லி தான் ஜனவரி 26 வந்து அவங்க கொண்டு வருவாங்க. அரசியலமைப்பின் தந்தை யார் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர். அரசியலமைப்பின் தந்தை டாக்டர் அம்பேத்கர் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சின்னம் என்ன சின்னம் அப்படின்னா யானை. அரசியலமைப்பு இத்தாலி பாணியில் எழுதியவர் யாருன்னா பிரேம் பிகாரி நரேந்திர ரைசதா. இவர் தான் எழுதியிருப்பார் இத்தாலி பாணியில். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகர் யாருன்னா PN ராவோ. இவர் தான் சட்ட ஆலோசகர். அரசியலமைப்பு புத்தக வரைவாளர் டிராஃப்ட் அது பண்ணது யாருன்னா SN முகர்ஜி. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் செயலாளர் யாருன்னா HPR ஐயங்கார். அரசியலமைப்பு புத்தகம் இந்தி மொழியில் எழுதியவர் வசந்த் கிருஷ்ணன் வைத்யா. இவர் இந்தி மொழியில் எழுதியிருப்பார். வரைவு குழு அமைக்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 29, 1947. அப்போ தான் வரைவு குழு அமைச்சிருப்பாங்க. அதாவது எழுதுறதுக்குனே ஒரு குழு. வரைவு குழு உறுப்பினர்கள் மொத்தம் 8 பேர். வரைவு குழு உறுப்பினர்கள் தலைவர் யாருன்னா அம்பேத்கர், 2வது PN ராவோ, 3வது கிருஷ்ணசாமி, 4வது கோபாலசாமி, KM முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, TT கிருஷ்ணமாச்சாரி, மாதவராவ். TT கிருஷ்ணமாச்சாரிக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா கைத்தான், அவர் இறந்துருப்பார், அதனால் கிருஷ்ணமாச்சாரியை போட்டிருப்பாங்க. மாதவராவ் முன்னாடி இருந்தவர் யாருன்னா மிட்டல், அவர் உடம்பு சரியில்லாதனால மாதவராவ் வந்திருப்பார். அடுத்த கொஸ்டின், உலகில் முதலில் எழுதப்படாத அரசியலமைப்பு அறிவித்தவர் யார் அப்படின்னா கிங் ஜான். 1215 இங்கிலாந்தை சேர்ந்தவர், இங்கிலாந்து மன்னர். அவர் ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததுனால அவருக்கு வந்து அந்த இதுக்கு பேர் மகாசாசனம்னு சொல்லுவாங்க. உலகில் முதலில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு எது அப்படின்னா அமெரிக்காவோட அரசியலமைப்பு. அந்த கிங் ஜான் வந்து எழுதப்படாது, இது எழுதப்பட்டதுன்னு பண்ணால் 1789 எல்லாம் வரிசையாக இருக்க பாருங்க. 789 1789 அமெரிக்காவோட அரசியலமைப்பு தான் முதலில் எழுதப்பட்டது. கிரிப்ஸ் தூதுக்குழுவின் அறிக்கையை பின் தேதியிட்ட காசோலை என்று கூறியவர் யாருன்னா மகாத்மா காந்தி. ஏன்னா கிரிப்ஸ் தூதுக்குழு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு 2ஆம் உலகப் போரில் வந்து உங்கள் ஆட்களை அனுப்பி எங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா நாங்கள் அதுக்கப்புறம் அரசியல் நிர்ணய சபையை அமைக்கிறத பற்றி ஒரு முடிவுக்கு வருவோம்னு சொன்னோடனே பின்னாடி தேதிட்டு காசோலை கொடுக்குற மாதிரி இதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸோட தலைவராக தான் இருப்பாங்க. காங்கிரஸ் வந்து காந்தி சொல்கிறது தான் கேட்பாங்க. இவர் சொன்னதுனால ஒத்துக்க மாட்டாங்க.
கேபினெட் தூதுக்குழுவில் இருந்த உறுப்பினர்கள் யார் யார்? கிரிப்ஸ் தூதுக்குழுக்கு அப்புறம் தான் கேபினெட் வருவாங்க. கேபினெட்னா ஒன்றும் இல்லை, அமைச்சரவை. கேபினெட்னா அமைச்சரவை. லண்டன் அமைச்சரவையிலேருந்து 3 பேர் வந்தாங்க. அது யார் யாருன்னா பெத்திக் லாரன்ஸு, ஏவி அலெக்சாண்டர், சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ். மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் ஜூன் 3, 1947. இதுதான் ஜூன் 3rd பிளான்னு சொல்லுவாங்க. மவுண்ட் பேட்டன் திட்டம் ஒன்றும் இல்லை, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கிற திட்டம் தான் அது. 1946. அடுத்த கொஸ்டின். 1946 அரசியலமைப்பு நிர்ணய சபை தேர்தல் நடைபெற்றது. எப்போ நடைபெற்றது அப்படின்னா 2 மாதங்கள் நடந்தது. 2 மாதங்கள், ஜூலை ஆகஸ்ட் 2 மாதமும் நடந்தது. அடுத்த கொஸ்டின். 2ஆம் உலகப் போர் நடந்த வருடம் 1939லேருந்து 1944 வரைக்கும் நடந்தது. எத்தனை கமிட்டிகள் இருந்தன அப்படின்னா 8 மேஜர் கமிட்டி இருந்தது, 8 மைனர் கமிட்டி இருந்தது. முக்கியமான கமிட்டி மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். ப்ராவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கமிட்டி, இது ரெண்டுமே பட்டியல். யூனியன் கான்ஸ்டியூஷன், யூனியன் பவர். யூனியன் வந்தாலே அது நேரு. ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி, ஸ்டியரிங் கமிட்டி, ஃபினான்ஸ் கமிட்டி, இது 3 ராஜேந்திர பிரசாத். இவர் தான் ரூல்ஸ் போடுவார், ஸ்டியரிங் பண்ணுவார். ஃபைனான்ஸ் நிதி பிரச்சனைலாம் பார்த்துக்கிறது யாருன்னா தலைவர் ராஜேந்திர பிரசாத். ஹவுஸ் கமிட்டி தலைவர் யாருன்னா பட்டாபி சீதாராமையா. டிராஃப்டிங் கமிட்டின்னு குறை கூறியவர் யார் அப்படின்னா நஸ்ருதீன் ஷா. டிராஃப்டிங் கமிட்டின்னு குறை கூறியது யாருன்னா நஸ்ருதீன் ஷா. அரசியலமைப்பு நிர்ணய சபையை இந்துக்கள் அமைப்பு என்று கூறியவர் யாருன்னா விஸ்கவுண்ட் சைமன். இது ஒரு இந்துக்கள் அமைப்பு, அவங்களுக்கு பிடிச்சது மட்டும் செஞ்சுக்கிறாங்க, முஸ்லீம் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குறை கூறியது யார் அப்படின்னா விஸ்கவுண்ட் சைமன். அனைவரும் ஒரே மதத்தை சார்ந்தவர்கள், எல்லாருமே அங்கே என்ன பிராமின்ஸாக இருப்பாங்க, அதனால் ஒன்லி ஒன் கம்யூனிட்டி அப்படின்னு குறை கூறியவர் யார் அப்படின்னா வின்ஸ்டன் சர்ச்சில். சர்ச்சில்னாலே சர்ச்சையாக பேசுகிறாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வின்ஸ்டன் சர்ச்சில் தான் நம்ம காந்தியை அரை நிர்வாண பக்கிரி அப்படின்னு சொல்லி ஒரு சாடுதல் பண்ணது இவர் தான். ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் என்று கூறியவர் கிரான்வில் ஆஸ்டின். ஆமாம், காங்கிரஸ்லேருந்து தான் எல்லாருமே செலக்ட் ஆகி வந்திருக்கிறாங்க, அப்போ காங்கிரஸாக தான் இருப்பாங்க இவங்க. ஒரே கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க, இங்கே ஆப்போசிட் பார்ட்டியே இல்லை அப்படின்னு குறை கூறியது யாருன்னா கிரான்வில் ஆஸ்டின். அடுத்தது வரைவு குழுவில் இருந்த மதராஸை சேர்ந்த தலைவர்கள் யாருன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி, கோபாலசாமி ஐயங்கார் மற்றும் டிடி கிருஷ்ணமாச்சாரி. இவங்க 3 பேரும் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிருஷ்ணனுடைய அவதாரங்கள் மாதிரி இருக்கும். அல்லாடி கிருஷ்ணசாமி, கோபாலசாமி, சாமின்னு வருது பாருங்கள், டிடி கிருஷ்ணமாச்சாரி. இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க மதராஸை சேர்ந்தவர்கள். அரசியலமைப்பு எழுதி முடிக்க ஆகிய காலம் எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னா 2 years 11 months 18 days. 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்என் ராமோ அவர்களின் இயற்பெயர் என்ன அப்படின்னா நரேந்திர பட்டாச்சாரியா. எம்என் ராய் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கிய இடம். எம்என் ராய் கம்யூனிஸ்ட், ஆனால் அவர் எங்கே ஆரம்பித்தார் அப்படின்னா தாஷ்கண்டில் 1920 வயசுல ஆரம்பிச்சிட்டாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெற்ற பெண்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 15 பேர். அரசியல் நிர்ணய சபையிலையும் 15 பெண்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க முக்கியமான பெண்கள் யாருன்னா விஜயலட்சுமி பண்டித், சுஜிதா கிருபாலனி, அம்மு சுவாமிநாதன் மற்றும் பலர். விஜயலட்சுமி பண்டித் அவங்களுக்கு தெரியும், நம்ம நேருடைய சிஸ்டர். சுஜிதா கிருபாலனி ஃபஸ்ட்டு சிஎம் ஆஃப் இந்தியாவில் முதல் பெண் சிஎம் அப்படின்னா சுஜிதா கிருபாலனி தான். அடுத்த கொஸ்டின். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 299 குறைஞ்சது. ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி 389 பேர் இருந்தாங்க. பாகிஸ்தான் பிரிவினையால் அந்த முஸ்லீம் இனத்தை சேர்ந்தவர்கள்லாம் அங்கே போயிருப்பாங்க. அப்போது மீதி இருக்கிறவங்க 299 பேர். முஸ்லீம் என்னன்னா பாகிஸ்தான் போகிறவங்க போயிருப்பாங்க, நம்ம இந்தியாவோட இதுலேயும் முஸ்லீம் இருப்பாங்க. இங்கிலாந்து பிரதமர் நார்த் பிரபு ஆங்கிலேய வணிக குழுவின் விவகாரங்களை விசாரிக்க தேர்வு குழுவை நியமித்த சட்டம் ஒழுங்குமுறை சட்டம் 1773. இது 1773 ஒழுங்குமுறை சட்டம் எதுக்காக வந்ததுன்னா அப்போ தான் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுடைய இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி முடிச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் இப்போ ஒருங்கிணைக்கிற பணிக்கு வந்துட்டாங்க. அந்த ஒழுங்குமுறை சட்டம் எதுக்காகனா ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா சொத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு கணக்கே காட்டாமல் அவருக்கு வேணுன்ற வீடு கட்டிக்கிறது அந்த மாதிரி நிறையா பண்ணிட்டார். அதை பார்த்து தான் சரி யார் யார் எவ்வளோ ஒரு ஏர்ன் பண்ணுறீங்க, எவ்வளோ வசூல் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் கணக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து பிரதமர் போட்ட சட்டம் இது. முதல் முறை இங்கிலாந்து பாராளுமன்றம் கிழக்கிந்திய கம்பெனி நடவடிக்கையை தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்த சட்டம் ஒழுங்குமுறை சட்டம். அதுதான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒழுங்குமுறை சட்டம் 1773 ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். ஒழுங்குமுறை சட்டத்தில் உள்ள சிக்கல்களை களைய உருவாக்கப்பட்ட சட்டம். என்ன ஒரு சட்டம் போட்டாலும் அதுக்கு ஒரு குறை இருக்கும் இல்லையா, அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் பிட் இந்திய சட்டம் 1784. வணிக குழுவுக்கு இயக்குனர் பொறுப்பு மட்டும் வழங்கப்பட்டது. இந்த பிட் இந்திய சட்டம் 2ஆக பிட்டுருவாங்கன்னு நினச்சிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வணிக குழு அதாவது அங்கே வியாபாரம் பார்க்குறதுக்காக வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் டைரக்டர் பொறுப்பு மட்டும் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பொறுப்பும். ஆனால் அரசியல் விவகாரங்களை கவனிப்பதற்கு அமைக்கப்பட்ட அமைப்பு கட்டுப்பாட்டு வாரியம், அது கண்ட்ரோல் போர்டுன்னு சொல்லுவாங்க. 6 உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு.
அவங்க வந்து அரசியல் சம்மந்தமான வேலைகளை அவங்க பார்க்கட்டும்னு சொல்லி 2ஆக பிரிச்சுருவாங்க. கல்விக்கு 1 லட்சம் நிதியாக அளிக்கப்படும் என வாக்குறுதி கொடுத்த சட்டம் சாசன சட்டம் 1813 சார்ட்டர் ஆக்ட். 1813 சார்ட்டர் ஆக்ட்னா ஒன்றும் இல்லை, 20 வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு பட்டயம் மாதிரி கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து சார்ட்டர் ஆக்ட்டு. 1813னா 1 for 3 13 இருக்கா, 1 lakh ஃபார் கல்வி, கல்விக்கு 3 எழுத்து. அப்போது கல்விக்கு 1 லட்சம்னாலே 1813 ஞாபகம் வச்சுக்கோங்க. கூடுதலாக சட்ட உறுப்பினர் ஒருவர் நியமிக்கப்பட்ட சட்டம் 1833. இப்போ 13லேருந்து 20 வருஷத்துக்கு கூட்டினா 33. அடுத்த சட்டத்தில் அடுத்த சார்ட்டர் ஆக்டில் டிபி மெக்காலே ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அந்த சட்ட உறுப்பினரை கொண்டு வந்தது இந்த சட்டம்தான். போட்டித் தேர்வை அறிமுகம் செய்த சட்டம் சாசன சட்டம் 1853. இப்போ தான் வந்து அந்த யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி மாதிரியான போட்டித் தேர்வை அறிமுகம் செய்த சட்டம் எதுனா 1853. 1833லேருந்து ஒரு 20 வருஷத்தை கூட்டினீங்கன்னா சாசன சட்டம் 1853. அடுத்தது கம்பெனி ஆட்சி பகுதிகள் அனைத்தும் நேரடியாக பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் வந்த சட்டம் எதுனா இந்திய அரசு சட்டம் 1858. 1857 புரட்சி நடக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் விக்டோரியா மகாராணியே போட்ட சட்டம் எதுனா இந்திய அரசு சட்டம் 1858. இந்திய அரசு சட்டம் 1858 இந்தியாவின் தலைமை ஆளுநர் பதவியை அரச பிரதிநிதி என்று அழைக்கப்பட்டது. வைஸ்ராய்ன்னு சொல்லியிருப்பாங்க. முதல் அரச பிரதிநிதி யாருன்னா வைஸ்ராய் கானிங் பிரபு. ஃபஸ்ட் ஆளையே காணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வைஸ்ராய் கானிங் பிரபு. ஆலமரம் தேசிய மரமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1950. தேசிய மலராக தாமரை அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1950. தேசிய பழமாக மாம்பழம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1950. இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலமரம், தாமரை, மாம்பழம். ஆலமரத்துக்கு கீழே ஒரு ஆயமாக வந்து தாமரை ஒரு பக்கமும் மாம்பழம் ஒரு பக்கமும் கிலோ 50ன்னு விற்கிறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எல்லாமே 1950. தேசிய பறவையாக மயில் அறிவிக்கப்பட்ட ஆண்டு மயில் 1963. மயிலுக்கு 3 எழுத்தா, அப்போ மயில் 6 மைல் வந்ததுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 63. தேசிய விலங்காக புலி அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1973. ப்ராஜெக்ட் டைகர் அந்த பீரியடில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ புலியை தேசிய விலங்காக அறிவிச்சிட்டோன்னா அந்த புலியை கொல்றது குறைக்கப்படும் அப்படின்ட்டு தேசிய விலங்காக அறிவித்தாங்க. அப்போ அந்த 1973 ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய ஆறாக கங்கை ஆறு அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2008. 8 பார்த்திங்கன்னா 6 மாதிரி வளைஞ்சு போதில்லை. அப்போது தேசிய ஆறாக கங்கை ஆறு அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2008. தேசிய நீர்வாழ் உயிரினமாக ஆற்று ஓங்கில் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2010. தேசிய சின்னமாக யானை அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2010. இப்போது இதில் வந்து என்னென்னா ஆற்று ஓங்கில்னால் ஒன்றும் இல்லை, அந்த கங்கையில் வந்து டால்ஃபின் இருக்கும். அந்த டால்ஃபின்னும் தேசிய நீர்வாழ் உயிரினமாக ஏற்றுக்கிட்டாங்க. தேசிய விலங்காகனா யானையும் ஒரு தேசிய சின்னம் தான் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது 2010. யானை கையில் 10 ரூபா கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிப்போம்ல, ஆற்று ஓங்கிலும் கருப்பாக தான் இருக்கும், அது கையிலையும் 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே 2010 தான். தேசிய பாக்டீரியாவாக லாக்டோபெசிலஸ் அறிவிக்கப்பட்ட ஆண்டு தயிரை பாலை தயிராக மாற்றுது இல்லையா லாக்டோபெசிலஸ், அது எப்போ அறிவிக்கப்பட்டாங்க அப்படின்னா 2012. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாருன்னா பிங்காலி வெங்கையா, ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவர். அப்போது அந்த தேசிய கொடி எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு வடிவமைப்பு கொண்டு வந்தது யாருன்னா பிங்காலி வெங்கையா. இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் எங்கு நெய்யப்பட்டது? வேலூர் குடியாத்தம் பகுதி. தேசிய கொடியை ஆகஸ்ட் 15, 1947 செங்கோட்டையில் ஏற்றியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. நான் இப்போ உங்கள்கிட்ட 2 கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க பதில் சொல்லுங்கள். ஜனவரி 26 அன்னைக்கு எதுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க? அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். குடியரசு தினம் அன்னைக்கு யார் கொடியேற்றுவா, சுதந்திர தினம் அன்னைக்கு யார் கொடியேற்றுவா அப்படிங்கிறதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.